மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் சாலையை கடக்க முற்பட்ட போது அதிவேகமாக வந்த அதிக திறன் கொண்ட இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சாலையில் வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 854.37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியினை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கடந்த 22ஆம் தேதி பட்டியலின சமூக இளைஞரை படுகொலை செய்ய முற்பட்டதை கண்டித்தும் இதற்கு தூண்டுதலாக இருந்த பெண் உள்ளிட்ட குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விசிக மாவட்ட செயலாளர் அய்யூப் கான் தலைமை தாங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுக சார்பில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்கிற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்திற்கு முன்னதாக பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் வருகின்ற 11ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெறும் பாக முகவர்கள் மற்றும் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திடலை நீலகிரி எம்பி ராசா, அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமு அன்பரசன், MRK பன்னீர்செல்வம், ஆவடி நாசர் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டு எந்தெந்த பகுதியில் யார் யாரை அமர வைக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை அரங்க வடிவமைப்பாளர்களுக்கு வழங்கினர். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தர்பூசணியில் ரசாயனம் வர்ணம் கலக்கப்படுவதாக பொய்யான தகவலை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவசாய சங்கத்தினர் மனு அளித்தனர். இதுபோன்ற பொய்யான செய்தியால் தமிழகம் முழுவதும் தர்பூசணி விவசாயம் தற்போது பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை உருவாகும் எனவும் விவசாயிகள் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பாதிப்படைவார்கள் எனவும் தெரிவித்தனர். சுவை சேர்ப்பதாகவும் நிறம் சேர்ப்பதாகவும் இதனால் இன்னொரு பெண்மணி வயிற்றுப்போக்கு வந்ததாகவும் உடல்நிலை கெட்டதாகவும் தவறான ஒரு செய்தியை பரப்பியுள்ளார்கள். இதனால் விவசாயிகள் பாதிப்படையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி செய்த பொருட்களை தர்பூசணி பழத்தை நல்ல முறையில் விற்பனை செய்து விவசாயிகள் பயனடைய வேண்டும். இதனால் அப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் பரப்பியவர் மீது இன்று செங்கல்பட்டு காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மனு அளித்துள்ளோம். இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுத்து பொய் புகார் செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட பொய் புகார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளிடம் ஒரு மூட்டைக்கு 40 லட்சம் ரூபாய் கேட்பதாகவும் தர மறுத்தால் விவசாயிகளை ஒருமைகள் அதிகாரிகள் பேசுவதாகவும் கூறி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாரிகளை முற்றுகையிட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து மக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கு வருகை புரிந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி தர மறுத்து காரில் புறப்பட்டு சென்றார். கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக முன்னாள் செயலாளரும் முன்னாள் பால்வள வாரிய தலைவருமான அசோகன் பேசி வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தன்னை புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அந்த வேட்பாளருக்கு நான் 11 வயதில் கொடி பிடித்தவன், ஓட்டு கேட்டவன்.
இப்பொழுது இருக்கும் மாவட்ட சார் என்னை விட வயதில் மூத்தவராக இருக்கலாம். நான் அதிமுகவில் சீனியர் அவரை விட. என்னுடைய பெயரை ஒரு நோட்டீஸில் கூட போடக்கூடாது என்று அனைவரையும் கண்டித்து வைத்திருக்கிறார். நான் அப்படி என்ன செய்தேன்? சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு நடைபெற்ற பகுதிகள் 22 கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்க வசதியாக கீழடி நம் தாய்மடி என்ற வாசகத்துடன் தென்னங்கன்றை இணைத்து செல்ஃபி பாயிண்டையும் தொல்லியல் துறையினர் உருவாக்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.